இப்போ இன்செட்டில் வந்துட்டு இமேஜ் ரோல் ஓவர் எஃபெக்ட் பற்றி பார்க்கலாம். இன்செட்டில் வந்துட்டு இமேஜ் ஆப்ஜெக்டில் ரோல் ஓவர் இமேஜ், அதில் வந்துட்டு ஒரிஜினல் இமேஜும் ரோல் ஓவர் இமேஜும் கேட்குது. ஸோ இப்போ ப்ரௌஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பட்டனுக்கு வந்து அந்த எஃபெக்ட்லாம் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரிஜினல் கலர் வந்து ப்ளூ, அதை ரோல் ஓவர் பண்ணுறப்ப ரெட் வரணும். ஸோ ஒரிஜினல் கலர் ஹோம் வந்து ப்ளூ வருது, ரோல் ஓவர் வர்றப்ப ரெட் வருது. ஸோ அதை நான் இன்செர்ட் பண்ணுறேன். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து டிஃபால்ட்டாக ஆட் ஆகிடுச்சு, அந்த டேக் வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி எல்லா பட்டனையும் நம்ம வந்து இன்செர்ட் பண்ணலாம். இன்செர்ட்டில் இமேஜ் ஆப்ஜெக்டில் ரோல் ஓவர் இமேஜ். அபவுட் இன்செர்ட் பண்ணிட்டோம். அபவுட்டுக்கு அப்புறம் சர்வீசஸ். இப்போ நம்ம எல்லா பட்டனையும் இன்செர்ட் பண்ணிட்டோம். இப்போ ப்ரிவியூவில் எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு ப்ரிவியூ வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இமேஜஸில் வந்துட்டு அந்த ஹோவர் அந்த ரோல் ஓவர் எஃபெக்ட் வந்து வருது. நம்ம என்ன இமேஜ் செட் பண்ணோமோ அது வந்துட்டுருக்கு. ஸோ ரீசெட் சிஎஸ்எஸ்ங்கிறது காமனாக இது சிஎஸ்எஸில் நம்ம எழுத வேண்டியது. ஸ்டார் போட்டு அதுக்கு வந்து மார்ஜின் 0, பேடிங் 0, பார்டர் 0. இது எதுக்காகனா H1 H2 டேக் போடுவோம், டிவ் போடுவோம், ஸ்பேன் போடுவோம். அதில் எல்லாத்துலேயும் வந்துட்டு டிஃபால்ட்டாக ஏதாவது ஸ்பேஸ் பேடிங்கோ இல்லை மார்ஜினோ ஏதாவது ஒன்று ஆட் ஆகிட்டு வரும். ஸோ அது எல்லாமே 0ல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இது எழுதுகிறோம். அடுத்து ஐஎம்ஜியில் டிஃபால்ட்டாக வந்துட்டு நமக்கு மார்ஜின் 0ல் இருக்கணும், அதே பேடிங்கும் 0ல் இருக்கணும், பார்டரும் 0ல் இருக்கணும் டிஃபால்ட்டாக. ஸோ இந்த சிஎஸ்எஸ் எழுதுகிறப்ப என்ன ஆகும்னா வந்துட்டு நமக்கு அன்வான்டாக எதுக்கும் ஸ்பேஸ் எல்லாம் எதுவும் வராது. நான் வந்து ரேப்பரில் வந்து கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா சைஸு பத்தலை நமக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆனோடனே வந்து அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ஹோவர் எஃபெக்ட் வருது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்துட்டு நம்ம அந்த ஹோவர் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டோட அந்த ஸ்கிரிப்ட் வந்து சைஸ் அதிகமாகும். இப்போ நம்ம இவ்வளோ இன்செர்ட் பண்ணதுக்கு இவ்வளோ ஸ்கிரிப்ட் வந்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டேக் ஹெச்ஆர்எஃப்ல வந்துட்டு இவ்வளோ வந்திருக்கு. ஸோ நம்ம இவ்வளோ கோடிங் எழுதுறதுக்கு இதே அந்த ஹோவர் எஃபெக்டை வந்துட்டு நம்ம சிஎஸ்எஸில் கண்ட்ரோல் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ஃபுல்லாக இந்த கோடிங்கோட சைஸ் தேவையில்லை, இங்கே நம்ம போட்டிருக்க இவ்வளோ இமேஜஸ் தேவையில்லை. ஸோ சிஎஸ்எஸில் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறப்ப வந்துட்டு இந்த மாதிரி ஹோவர் எஃபெக்ட் கொண்டு வரலாம். நம்ம வந்துட்டு எந்த இமேஜஸும் யூஸ் பண்ணாமல் ஸ்கிரிப்டையும் யூஸ் பண்ணாமல் நார்மலாகவே அதை நம்ம கொண்டு வர முடியும். அதை வந்து நம்ம சிஎஸ்எஸ் போர்ஷன் பார்க்குறப்போ நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ரோல் ஓவர் எஃபெக்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பட்டன் வச்சுருக்கேன். இதே வந்து ஒரு இமேஜில் அப்ளை பண்ணி அதை செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வந்து உள்ள ஒரு பட்டன் இன்செர்ட் பண்ணோம். அடுத்து இதே மாதிரி ஒரு டிவ் ஓப்பன் பண்ணுறேன்.
இங்கே வந்துட்டு இமேஜ் ஆப்ஜெக்டில் ரோல் ஓவர் இமேஜ், இங்கே வந்துட்டு இந்த இமேஜ் கொடுக்குறேன். ஸோ சேம் ஆக்ஷன் தான். இப்போ இந்த இமேஜில் பாருங்கள் எப்படி அப்ளை ஆகுதுன்னு. இப்போ இங்கே ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன், அது வந்து கிரேயில் இருக்குது, அதை ஹோவர் பண்ணுறப்ப கலர் வருது. ஸோ இதுதான் வந்து அந்த ரோல் ஓவர் எஃபெக்ட். நம்ம இமேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பட்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சிஎஸ்எஸில் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஒரு சில தேவையான இடத்துல வந்துட்டு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ண முடியல, இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தேவைப்படுற இடத்துல வந்துட்டு இந்த ரோல் ஓவர் எஃபெக்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம்.